ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று தரியு ராஜா சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவரை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுது. அவர் தப்புவிக்கிறவரும் அவர் ரட்சிக்கிறவரும் அற்புதங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கூட இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட இந்த வசனம் சொல்லப்பட்ட தப்புவிக்கிறவர் என்கிறதை வைத்து சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாக நான் பேச விரும்புகிறேன். இங்கே நாம் பார்க்கும்போது இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். இங்கே நாம் காணக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால், தரியு ராஜாவின் நாட்களிலே தானியேலுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை நாம் பார்க்கிறோம். தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை குற்றம் சாட்டுவதற்கு அங்கிருந்த பிரதானிகள் அவனை குறித்து முயற்சி எடுத்தார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, தானியேல் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து குற்றம் சாட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. எனவே அவர்கள் குற்றம் கண்டுபிடித்தது தானியேலுடைய இந்த ஆராதனை கெடுத்த காரியத்தில் அவனை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள் என்பதை அந்த சரித்திரம் நம்ம சொல்லுகிறது. அதனாலே அவர்கள் ஒரு திட்டம் போட்டார்கள். ராஜாவிடத்தில் கொண்டு போனார்கள். ராஜா முத்திரை போட்டான் அந்த வார்த்தைகளுக்கு. முடிவில் நாம் பார்க்கிறோம், தானியேல் அதனாலே சிங்கக்கவிலே தூக்கி போடப்பட்டான். ஆனால் அந்த இடத்துல அந்த ராஜா, தரியு ராஜாவே அதை விரும்பாதபடியினாலே அவன் சொல்லி அனுப்புகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவிப்பார் என்று அவன் சொல்லி அனுப்புகிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நாம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பல தேவன் தானியேலையும் மற்றும் அவனுடைய 3 நண்பர்களையும் விடுவித்த சம்பவத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் தேவ பிள்ளைகளை, தேவன் நம்மை கடந்த காலங்களில் பல விஷயங்களிலே பல காரியங்களிலே கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தப்புவித்த காரியங்களை நினைத்து பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக அது இருக்கும். சங்கீதம் 124 நம்ம வாசிக்கிறோம், கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லப்பட்டது. அது தப்புவித்தல் என்று சொல்லும்போது எதிர்பாராமல் சடுதியாக நேரிடக்கூடிய ஆபத்துகளிலிருந்தும் அழிவிலிருந்தும் நாம் விடுதலை பெறுவதைத்தான் தப்புவிக்கப்படுதல் என்று நாம் வேதத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது சங்கீதம் 35ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தை தாவீது இந்த விதமாக சொல்லுகிறார். அதாவது, கர்த்தாவே நீர் என்னை தப்புவிக்கிறவர் என்பதை என் எலும்புகளெல்லாம் சொல்லும் என்று சொல்லுகிறார். அது எதை காட்டுதுன்னு சொன்னா, அதாவது என் நாவும் மட்டுமல்ல, என் வாயின் வார்த்தை மட்டுமல்ல, என் உதடு மட்டுமல்ல, என் எலும்புகளெல்லாம் நீ தப்புவிக்கிறவர் என்று சொல்லும் என்று சொல்வது கர்த்தருடைய, அதாவது விடுவிக்கிற வல்லமையை, தப்புவிக்கிற வல்லமையை ஆணித்தரமாக உறுதியாக சொல்வதற்காக தாவீது அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், சவுல் ராஜாவினாலே
அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அவன் உயிருக்கு இருந்த ஆபத்துகள் எல்லாம் வச்சு நான் பார்க்கிறோம். 1 சாமுவேல்ல சொல்லும் போது 20ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்றான், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த சூழ்நிலை கர்த்தர் தாவீதை தப்புவித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சவுலுடைய கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17 சொல்லும் போது, சிங்கத்திடமிருந்தும் கரடியிடமிருந்தும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார், கோலியாத்தினுடைய கையிலிருந்தும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த சம்பவம் நமக்கு தெரியும். நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை உண்டாக்கி அதை வழிபட வேண்டும் என்று சொன்னான். அந்த நேரத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேருடைய பதிலும் என்ன என்று சொன்னால், அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்கிறார்கள். அப்ப நேபுகாத்நேச்சார் அவன் சொல்றான், என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று அவன் கேள்வி கேட்கிறான். அவன் நினைச்சான், தான் தான் இந்த தேசம் முழுவதுக்கும் ராஜா, எனக்கும் மேலான இன்னொரு அதிகாரம் இல்லை, எனவே நான் நினைச்சதை சாதித்து விடுவேன் அவன் சொன்னான். அங்கே நான் பார்க்கிறோம், அவள் 3 பேரும் அக்னி சூளையில் போடப்பட்டார்கள். அங்கே நான் பார்க்கிறோம், கர்த்தர் அங்கு இறங்கி வந்தார். அக்னி ஜுவாலையில் கர்த்தர் இறங்கி வந்தார். அந்த அற்புதத்தை கண்டபோது நேபுகாத்நேச்சாரே, அவனே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை அங்கு அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் தானியேலுடைய வாழ்க்கையிலும் சிங்கக்கபியில் அவன் போடப்பட்ட சூழலிலும் கர்த்தர் அவனை தப்புவித்தார். தேவ பிள்ளைகளை, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம பல சமயங்கள்ல எனக்கு விடுதலை கிடைக்காதா, நான் தப்புவிக்கப்பட மாட்டேனோங்கிற கேள்வியெல்லாம் நமக்குள்ள வந்திருக்கு. சில சமயங்கள்ல சில பெரிய ஆட்கள், சில மேல் அதிகாரிகள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். நம்மளை விட பெரிய பண வசதி உள்ளவர்கள், பலவான்கள் எழும்பலாம், அரசியல்வாதிகள் எழும்பலாம், நம்மளை அழித்து விடலாம் என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் இறங்கி வந்து அவர்களை ரட்சிக்கிறவராக, தப்புவிக்கிறவராக, விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை உங்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கலாம். நான் இந்த பிரச்சனை நான் எப்படி விடுவிக்கப்பட போறேன் என்று ஒருவேளை நீ நினைக்கலாம். அதைத்தான் நான் முதலாவது சொன்னேன். சங்கீதம் 124 வாசிக்கும் போது அங்க இப்படி சொல்லப்பட்டது, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். வெள்ளங்கள் நம்முடைய ஆத்ம மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் சொல்வதாக என்று சொல்லிவிட்டு தான் சொல்றான். வேடுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, நாம் தப்பினோம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை உண்மையாக நாம் ஆராதிக்கும் போது, கர்த்தரை உண்மையாய் நாம் தேடும் போது, கர்த்தர் நமக்கு பக்கத்தில் இருந்து நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை நம்ம எப்படி நம்ம தேடுறோம் நம்ம முக்கியம். கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறோம் என்பது முக்கியம். இந்த நாட்களில் ஆராதிக்க முடியாத ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். விடுதலையோடு சபையாய் கூடி ஆராதிக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் வீடுகளிலே தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை பாட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். மற்றவர்கள் ஆராதித்தாலும் ஆராதிக்காவிட்டாலும் நாம் கர்த்தரை விடுதலையோடு நாம் ஆராதிக்கணும், துதிக்கணும், பாடணும். மன்னிக்கவும், நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 16ஆம் அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டண சிறைச்சாலையிலே அவள் கட்டப்பட்டிருக்கிற நேரத்திலும் கூட அவள் பாடினார்கள், ஜெபித்தார்கள், துதித்தார்கள். அது நிமித்தம் கர்த்தர் அவளை அங்கு தப்புவித்த சம்பவங்கள் நம்ம பார்க்கிறோம். நாமும் அப்படியாக செய்யும் போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார், 3 வார்த்தையை பயன்படுத்துகிறார். எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். முக்காலத்திலும் ஆண்டவர் நமக்கு தப்புவிக்கிறவராயிருக்கிறார். கடந்த காலத்தில் தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இனிமேலும் அவர் நம்மை தப்புவிப்பார். அதைத்தான் அங்கு பவுல் அந்த அதிகாரத்தில் அவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பவுல் ஊழியத்தை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் அப்படி நிருபங்களிலும் நாம் பார்க்கும்போது ஏராளமான போராட்டங்கள், கஷ்டங்கள் பவுலுக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ இடங்கள் அவர் அடிக்கப்பட்டார், அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 11 சொல்லும் போது அவர் பெரிய பட்டியலே கொடுக்கிறார். அவர் அப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அவரை நேசித்தார், ஆண்டவருக்கு அவர் பாடுபட்டார், அடிக்கப்பட்டார். என்றாலும் கடைசி வரை அவர் தப்புவிக்கப்பட்ட சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கை தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் அறிய வேண்டிய காரியம், நமக்கு விரோதமாக சாத்தானுடைய வல்லமைகள், பாதாளத்தின் வல்லமைகள் ஒருவேளை நமக்கு விரோதமாக எழுப்பி வரலாம். மனுஷர்கள் சில சமயங்களிலே நமக்கு விரோதமாக எழுப்பி வரலாம். எந்த போராட்டமான சூழ்நிலையாயிருந்தாலும் தேவ பிள்ளைகள் நாம் கர்த்தரை எப்படி அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர் என்பதை நாம் உணர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், நம்முடைய தேவன் அதாவது தப்புவிப்பார் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அதே நேரத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, எங்கள் தேவனை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலை வணங்க மாட்டோம், ஏனால் எங்களுடைய யெகோவா தேவன் தான் மெய்யானவர் என்பதை அவங்க அறிந்தார்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் உண்மையான விசுவாசம். அவர் விடுவித்தால் அவர் நல்லவர், அவர் விடுவித்தால் அவர் உண்மையான தெய்வம், விடுவிக்கலன்னா அவர் கெட்டவர்னு சொல்லிட முடியாது. நம்முடைய தேவன் எப்பொழுதும் அவர் வல்லவர் தான், அவர் விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமல் போனாலும் நான் எரிந்து சாம்பலானாலும் கூட யெகோவா தேவனை தவிர வேற எதையும் நான் தொழுது கொள்ள மாட்டோம் உறுதியாக இருந்தாங்க. அதுதான் உண்மையான விசுவாசம். இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். எந்த போராட்டம் வந்தாலும் தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை சார்ந்து நம்முடைய தேவன் யார் என்பதை அறிக்கை செய்யும். அங்க பவுல் சொல்றார், நான் விசுவாசத்துக்கு இன்னார் என்று அறிவேன் என்று சொல்றார். நம்முடைய ஆண்டவர் யாருங்கிறத நாம வெறும் வசனத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல, நம்ம அறிக்கை செய்யணும். அவர் என்னை தப்புவிக்கிறவர். இங்க நான் பார்க்க தரியு ராஜா தான் சொல்றான், கடவுளை அறியாத ஒரு ராஜா தான் சொல்றான். தானியேலின் தேவனை போல தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஒருவரும் இல்லை என்று சொல்றான். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழலிலும் கர்த்தர் நம்மை இந்த நாட்களில் தப்புவிப்பாராக. நீங்கள் எந்த ஒரு கடினமான சூழலில் போயிருந்தாலும் கர்த்தர் உங்களை நிச்சயமாக தப்புவித்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு முறை இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒரு சுவிசேஷ குழு, ஒரு மிஷனரி டீம் சைனாவுக்கு போனாங்க. சீனாவுக்கு போய் அங்கே சுவிசேஷ வேலையை செய்வதற்காக போனார்கள். ஆனால் சீனாவில் உள்ள சட்டம் அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவங்க ரகசியமாகவும் சில ஊழியங்களை செஞ்சாங்க. ஒரு நாள் ஒரு பட்டணத்தில் அவங்க ஒரு ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணாங்க, சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க.
ஆனா அப்படி ஸ்ட்ரீட்ல இருந்து ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணக்கூடாதுங்கிற சட்டம் அங்க இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை அன்னைக்கு அவங்க ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீரென்று அங்க ஒரு செய்தி வருகிறது. சீன ராணுவம் அவங்களை பிடிக்கிறதுக்காக வருது அப்படின்னு ஒரு செய்தி வந்த உடனே அங்க இருந்த பக்தி உள்ள சில விசுவாச மக்கள் இவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்க தயவு செய்து எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க, சீன ராணுவம் உங்களை பிடிக்க வருது என்று சொல்லும்போது இவங்களுக்கு ஒளியதற்கு ஒரு இடமும் இல்லை. மற்ற மக்கள் ஒளிவதற்கு இடம் கொடுக்கல. அந்த சூழல்ல அந்த சுவிசேஷ குழுவில் இருந்த அத்தனை பேரும் ரோட்லயே நின்று அவங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கிறோம், எங்களுடைய வேலை தடப்படக்கூடாது, இது உம்முடைய வேலை, சுவிசேஷத்தை ஆண்டவரே நாங்கள் அறிவிப்பது உம்முடைய வேலை, எங்களுக்கு எப்படியாவது உங்களுடைய பாதுகாப்பை தாருன்னு சொல்லி ரோட்லயே முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணாங்க. நடந்த காரியம் என்னன்னு சொன்னா, அந்த ராணுவம் அந்த பட்டணத்துடைய ஒரு ஏரியாவிலிருந்து இன்னொரு ஏரியாவுக்கு, இங்கிருந்து ஏரியாவுக்கு வர்றதுக்கு உள்ள சில நொடி பொழுதுல பயங்கரமான ஒரு பெரிய மழை ஆண்டவர் கொண்டு கட்டளையிட்டார். பயங்கரமான மழைன்னா பயங்கரமான மழை. அந்த ராணுவம், அந்த போலீஸோ அந்த மற்ற அதிகாரிகளோ இவங்க இருக்கிற இடத்துக்கு வர முடியாதபடி பயங்கரமான ஒரு பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது. அதை குறித்து சொல்றாங்க, சீன வரலாற்றிலேயே அவ்வளவு பெரிய மழை பெய்யல. அந்த விதமான ஒரு பெரிய மழை பெய்த போது அவங்க இந்த ராணுவம் வர முடியாதபடி தடைப்பட்டது. ஆண்டவர் அங்கு போன அந்த மக்களை பாதுகாத்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தேவன் ஜீவிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேசத்துல சுவிசேஷ வேலைக்கு எதிர்ப்புகள் இருக்கிறது என்றாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிய வேண்டிய காரியம், நாம் கர்த்தரோடு இணைந்து நாம் வேலை செய்யணும். கர்த்தருடைய பட்சத்தில் நாம் இருக்கணும். கர்த்தரை விட்டு நாம் தூரமாய் போய்விடக்கூடாது. நாம் கர்த்தருக்காக நிற்கும் போது கர்த்தரும் நம்மை தப்புவிப்பார், நம்மை ரட்சிப்பார். கர்த்தர் நம்மை எல்லா காரியத்திலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். தலைவனை நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை சில நிமிஷம் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் நீர் தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் அற்புதங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று அறிக்கை பண்ணதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் தேவர்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளாகும். ஆண்டவரே, நீ ஆண்டவர் அதிகமாய் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீது சொன்னதை நான் நினைவு கூறுகிறோம். எங்களை பார்க்கிறோம், பலவான்களுடைய கைகளுக்கு தப்புவிக்கிற தேவன் ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும் என்று சொன்ன வார்த்தை நினைக்கிறோம். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நாங்கள் உண்மையை சார்ந்திருக்க ஒரு துளி அளவு கூட உங்களுடைய வல்லமையை குறித்து சந்தேகப்படாதபடி நீர் எங்களை தப்புவிக்கிறவராக, எங்களை ரட்சிக்கிறவராக, எங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறேன் என்பதை எண்ணி நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த வார்த்தையை கேட்க போகிற அனைத்து மக்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அருளி செய்வீராக. உமது பிள்ளைகளை எல்லா தீமைகளிலிருந்தும் கர்த்தர் தாமே விலக்கி அவளை பாதுகாக்க, அவளை தப்புவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா சத்துருடைய வல்லமைகள், எல்லா விதமான பாதாளத்தின் வல்லமைகள், மனுஷிக வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நான் கீழ்ப்படுத்துகிறோம். இப்பொழுதே கர்த்தர் உமது பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணி உமது பிள்ளைகளை எல்லா தீமைகளிலும் தப்புவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தாவை எங்களை வழிநடத்தும். வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே, எங்களுக்கு தொடர்ந்து சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை தந்து நாங்கள் ஆராதிப்பதற்கு உதவி செய்தோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. உமக்கே நாங்கள் எல்லா துதியும் கனத்தையும் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகையின் நாள் வரை இருப்பதாக. ஆமென். உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வோம்.